சென்னை முகப்பேர் பகுதியில் பாஜக வாக்கு திருட்டில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி தென் சென்னை மேற்கு மாவட்ட 92வது வார்டு மாமன்ற உறுப்பினர் KV திலகர் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் காங்கிரஸ் சார்பில் கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜகவின் வாக்கு திருட்டை கண்டித்து 2 கோடி கையெழுத்துக்களை பெறுவதாக இலக்கு வைத்து கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தேர்தலுக்காக பாஜக வாக்கு திருட்டு எனும் மோசடி வேலையை கையில் எடுத்து ஜனநாயக நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு காங்கிரஸ் ஆளும் தெலுங்கானா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கும் அதிகாரம் மத்திய அரசிடம் தான் இருக்கிறது எனவும் கூறினார். தேர்தல் ஆணையத்தை கைக்குள் வைத்துக் கொண்டு உயிரோடு இருப்பவர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கும் பாஜக இறந்தவர்களுக்கு வாக்குரிமை கொடுத்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். தேர்தல் ஆணையத்தை பாஜகவையும் பாஜகவின் தொழில்நுட்ப பிரிவு அணியும் கையில் வைத்திருக்கிறது என குற்றம் சாட்டினார். 6 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு தற்போது உச்சநீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டுள்ள தஷ்வந்த் என்பவர் வழக்கில் தமிழக அரசு சரியான முறையில்தான் வாதாடியது என தெரிவித்தார். இருந்தாலும் 100 குற்றவாளிகள் விடுவிக்கப்படலாம், ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையில் சட்டத்தின் வரம்புகளுக்கு உட்பட்டு உச்சநீதிமன்றம் அவரை விடுவித்துள்ளதாக தெரிவித்தார். பாஜக விஜயை மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் ஜனநாயக சக்திகள் அனைவரையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர விரும்புகிறார்கள் என்றும் குறிப்பிட்டார். அப்படி நினைப்பவர்களுக்கு விஜய் எம்மாத்திரம் என்று தெரிவித்தார். எனவே பாஜகவை கொள்கை எதிரி என்று அறிவித்த விஜய் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார்.